ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விஹாரை எதிர்த்து விஹாரை அகற்றப்பட வேணும். மற்றது அந்த காணிகள் அனைத்துமே அந்த தனியார் சொந்தக்காரர்களுக்கு வந்து அந்த காணி திரும்ப வழங்கப்பட வேணும் என்றதை வலியுறுத்தி தொடர் போராட்டம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இணைந்து நாங்களும் போராடி கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கும் நாங்கள் இந்த பௌர்ணமி ஆண்டு இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் தொடர்ச்சியாக எதை எடுத்தாலும் சொல்லுகின்ற தமிழர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், தாங்கள் இனவாதிகள் அல்ல, ஆட்சியில மாறி வந்த அனைத்து கட்சிகளும் கடந்த 76 வருஷங்களாக தமிழர்களுக்கு எதிராக இனவாதத்தை கடைபிடித்தார்கள். ஆனால் தாங்கள் அப்படி அல்ல. தாங்கள் நீதி நியாயத்தின் அடிப்படையில் மட்டும்தான் செயல்பட போவதாகவும், அந்த வகையிலே தமிழர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்க தேவையில்லை. எவ்வகையிலே சிங்கள மக்களுக்கு இந்த அரசாங்கம் கவனம் செலுத்துமோ அதே சமமாக தமிழர்களுக்கும் சட்ட ஒழுங்கின் அடிப்படையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தையட்டி விஹாரை இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்தவர்கள் அது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விஹாரையாக தெரிந்து கொண்டும் அவர்கள் அதை அகற்றுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அவர்கள் போலி கருத்துக்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த விஹாரை இன்னும் புதுப்பிப்பதற்கும் இன்னும் கூடுதலான கட்டணங்களை கட்டுவதற்கும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷமாக போகுது. நாங்கள் இந்த விடயத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்த பொழுதும் நாங்கள் இந்த விஷயத்தை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தோம். இந்த தையட்டி விஹாரையிலே வந்து தொல்பொருள் சார்ந்த எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. இது ஒரு பழைய கதையை வைத்துக்கொண்டு தனியாருடைய காணிகளை பிடித்து அதுதான் திசவிஹாரை என்று பொய் சொல்லி இராணுவம் ஒரு இனவாத நோக்கத்தோடு கட்டப்பட்ட அந்த விஹாரை தொடர்ந்தும் வச்சிருப்பதை தக்க வைக்க முடியாது, நியாயப்படுத்த முடியாது என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆனால் அப்படி இருக்கவும் வந்து இந்த அரசாங்கம் அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டால், அதாவது தனியாருடைய காணி தான் கட்டப்பட்டது என்றதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டால், இதுவரைக்கும் இந்த விஹாரையை ஆட்டுவதற்கு காணிகளை பறிக்கப்பட்ட காணிகளை திரும்பவும் உரிய சொந்த உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதாக இல்லை. மாறாக தொடர்ந்தும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய காணிகளை இந்த விஹாரைக்கு விட்டு கொடுத்து மாற்று காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கான அழுத்தங்கள் தான் தொடர்ந்தும் பிரயோகிக்கப்படுகின்றன. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த விஹாரை அகற்றப்பட்டே ஆகணும். இந்த அனுரகுமார திசாநாயக்க மற்றது அவருடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவரே கூறுகின்றதை போல கடந்த 76 வருஷமாக ஆட்சி செய்த மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் இனவாதிகளாக இருந்த ஒரு நிலையிலே தாங்கள் அவ்வகையான இனவாதிகள் இல்லை என்றால், அந்த 76 வருஷமாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் நடந்து கொள்கிற அதே மாதிரி இவர்களும் நடந்து கொள்ள முடியாது. இவர்களும் அதே மாதிரி தான் இந்த தையட்டி விஹாரையை தொடர்ந்தும் நியாயப்படுத்தி இது ஒரு வகையில் தொடர்ந்தும் வச்சிருக்கிறதுக்கு செயல்பட போயிடும் என்றால், இவர்களுக்கும் அவர்களே சொல்லுகின்ற அந்த 76 வருஷ இனவாதிகளுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இல்லை என்றதுதான் என்ற அர்த்தம். தையட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் சட்டவிரோதமான முறையில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்று ஒரு விகாரை என்ற பெயரிலே கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு திச விகாரை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த காணிகள் அனைத்தும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதி காணிகள். சட்டத்துக்கு முரணாக இந்த காணிகள் கையகப்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டடம் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த மக்களுடைய காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
யுத்தம் ஒரு இன அழிப்பு மூலமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிற்பாடு மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடி வந்திருக்கிறார்கள் அல்லது கோரிக்கையை முன்வைத்து வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்திலே இந்த பகுதி இராணுவத்தினருடைய பிடிக்குள் இருந்தது. இது இராணுவத்தினருடைய ஒரு முக்கியமான பகுதி என்று மக்களுக்கு சொல்லிக்கொண்டு மறுபுறத்திலே இரகசியமான முறையிலே இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. இது 2023ஆம் ஆண்டிலே இவர்கள் இவ்வாறு இரகசியமாக அமைக்கப்பட்ட விகாரியை திறப்பு விழா செய்வதாக அறிவித்த பொழுதுதான் மக்களுக்கு தெரிய வந்தது இது இந்த காணிகள் தங்களுக்கு விடுவிக்கப்பட போவதில்லை என்பதும் இது எல்லாம் இந்த விகாரைக்காக கபலீகரம் செய்யப்பட போகிறது என்பதும் அந்த மக்களுக்கு தெரிய வந்திருந்தது. அந்த நிலையிலே தான் மக்கள் உங்களை அணுகி இதற்கு எதிரான இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே 23ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் நடைபெற்று வருகின்றது. கடந்த அரசாங்கங்கள் இவ்வாறு செயல்பட்டதாகவும் தாங்கள் தமிழ் மக்களுடைய இந்த உரிமைகளை எல்லாம் வழங்கி சமத்துவமாக நடத்துவோம் என்றும் கூறி ஆட்சிக்கு வந்த அனுர பதவிக்கு வந்து 1 ஆண்டுகளை எட்டுகிறது. இன்று வரைக்கும் இந்த காணியை விடுவிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அவர் தலைமை தாங்கி கூட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்திலே இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பொழுது அவர் எந்தவிதமான பதிலையும் கூறவில்லை. அவருடைய முகவராக இருக்கக்கூடிய ஆளுநர் மூலமாக ஒரு பொய்யான தகவல் அந்த சபைக்கு சொல்லப்பட்டது. மக்கள் மாட்டுக்காணியை ஏற்றுக்கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று. உடனடியாகவே அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் அது தவறான தகவல், ஒரு பொய்யான தகவல் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருந்த போதும் கூட ஜனாதிபதி வாய் திறக்கவில்லை, மூச்சு காட்டவில்லை. இதுவரைக்கும் அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கடந்திருக்கிறது. இன்று வரைக்கும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை. இங்கே மேலதிக கட்டிடங்கள் கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் வெளிகாம வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள், எங்களுடைய கட்சி உறுப்பினர்களும் தவிசாளருமாக அங்கே சென்று பார்த்த பொழுது சட்டவிரோதமாக மேலும் ஒரு மலசல கூடம் கட்டுவதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சபையினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னரும் நேற்றைய தினமும் நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஸ்ரீலங்கா காவல்துறையினருடைய பவுசர் குடிநீர் விநியோகிக்கிற அந்த வாகனத்திலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது. உள்ளே பல ராணுவ வாகனங்கள், கடற்படை வாகனங்கள் இங்கே வந்து செல்கின்றன. இங்கே யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கக்கூடிய பல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீசினர் இந்த சட்டவிரோதமான விகாரைக்கும் இங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற ஒரு குற்றவாளி, இந்த மக்களுடைய சொந்த காணியிலே அத்துமீறி இருப்பது ஒரு குற்றச்செயல். அந்த குற்றச்செயலை செய்து கொண்டிருக்கிற விக்குவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இவ்வளவு போலீசாரும் இங்கே வந்திருக்கிறார்கள். இதிலே அகலும் கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் தமிழ் போலீசார் தான் கூடுதலானவர்கள் இங்கே கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சம்பளத்துக்காக கடமைக்கு போலீசில் சேர்ந்தவர்களை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தவர்களை இங்கே நிறுத்திவிட்டு உலகத்துக்கு சொல்கிறார்கள் ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தமிழ் போலீசார் தான் எல்லாத்தையும் கையாளுகிறார்கள் என்பது போன்று. அவர்கள் பாவம், அவர்கள் கூலிக்காக வந்தவர்கள் தவிர்க்க முடியாமல் அதில் நிற்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வதை சம்பளத்துக்கு வந்தோம் என்று சொல்லி விரலை வைத்து கன்னத்துக்கு கூட்டுகிற ஒரு செயல்பாட்டை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த விகாரை அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும்.